மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 14வது வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். ஆமென். அப்பொழுது என்ன வரும்? முடிவு வரும். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு கொடுத்த சாட்சியில், இன்னைக்கு கொடுத்த துதி ஆராதனையில் இதை பற்றி பேசியிருக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. ஆமென் சொல்லுங்களேன். ஒவ்வொரு காரியத்திலையும் இந்த சபை ஆவிக்குரிய சபைங்கிறதுனால கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்குறார். கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். எப்படி உருவாக்கிட்டு இருக்காரு? அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்ல உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதுக்கு தடைப்பட்டுறக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அறுப்பு எப்படி இருக்குது? மிகுதியா இருக்குது. கண்களை ஏறெடுத்து பாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். அறுப்பு எப்படி இருக்குதான்? மிகுதியா இருக்குது. ஆனால் அதுக்கு ஆயத்தம் பண்ணுறாரு. நம்மளை என்ன செய்கிறாருங்க? ஆயத்தம் பண்ணுறாரு. ஆயத்தம் பண்ணும் போச்சில் அவசரப்படாமல் பொறுமையோடு ஓடணும். அவசரப்பட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? ஓடிடக்கூடாது. எப்படி போகணும்னு சொல்லியிருக்காரு? பொறுமையாக தானே போகணும்னு சொல்லியிருக்காரு. அவசரப்பட்டு போன்னு சொல்லலை. நீங்கள் பொறுமையாக போ அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை அப்படியே நம்ம கொஞ்சம் பிரித்து பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் எந்த ராஜ்யத்தோட சுவிசேஷம்? அது தெரியணும்ல. எந்த ராஜ்யத்தோட சுவிசேஷம்? பரலோக ராஜ்யத்தோட சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யாருக்கு சொல்லணும்? அவர் சொன்னார், 12 சீஷர்கள் அனுப்பும் போதில் இஸ்ரவேல் மக்களிடத்துக்கே நான் உங்களை அனுப்புகிறேன்னு சொன்னார். ஆனால் இஸ்ரவேட்டாருக்கு அனுப்புகிறேன்னு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் உயிர் தெழுந்தவர் சொன்னார், எல்லா ஜனத்துக்கும். இது சொல்லப்பட்டிருக்கு, எல்லா ஜாதிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இங்கே நிறைய ஜாதி இருக்குல்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இருக்கா இல்லையா? அதில் ஃபஸ்ட்டு தீயை கொளுத்தணும். அது ஃபஸ்ட்டு நம்ம மலையிலேருந்து தொடங்கணும். எங்கேருந்து தொடங்கணும்? எங்கேருந்து தொடங்கணும்? இதை நம்ம முதல்ல சொல்கிறேன். இது உங்களுக்கு சொல்லலை, எனக்கே நான் சொல்லிக்கிட்டது. இந்த வார்த்தையில் எனக்கு பேசப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு பேசப்பட்டுனா நான் ஊழியம் செய்யக்கூடிய விஷயங்களில் இன்னும் தோர்ந்து போயிருக்கிறேன், தளர்ந்து போயிருக்கிறேன். அதுலேருந்து நான் செய்யணும் வரணும்னு எனக்கு பேசப்பட்டதை மைக்கை பிடிச்சி இன்னும் கொஞ்சம் சத்தமாக எனக்கே என்னன்னு சொல்லிக்கிட்டேன். உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தால், உங்களுக்கு கர்த்தர் பேசினார்னு நினச்சாங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம்? அதை எடுத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. ஃபஸ்ட்டு எப்படி சொல்லணும்? பரலோக ராஜ்யத்துக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லணும். நிறைய எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் எங்கே யாருக்கு சொல்லணும்? சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை சொல்லணும். இன்னைக்கு நிறைய பேர் ஒரு சில ஜாதிக்கு சொல்கிறாங்க, ஒரு சில ஜாதிக்கு சொல்ல முடியல. நான் எனக்கு கொடுத்த தரிசனத்தை சொல்ல முடியல. ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு கொடுத்த தரிசனமே திருநங்கைகள் மத்தியில் ஊழியம் செய்கிற தரிசனம். அல்லேலூயா. யாரையும் நம்ப முடியல. பற்றில நம்ப முடியுதா உங்களுக்கு? அவங்க முன்னாடி போய் நிற்கிறதுக்கே கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. அவ்வளோ பாவம், அவ்வளோ துணிகரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனம் அதுதான். திருநங்கைகள் மத்தியில் தான் என்னோடய ஊழியம். அல்லேலூயா. அது பார்க்கும்போது சிலருக்கு அங்கே அப்படின்னு போகுது பாருங்க, தப்பு. அவர் அந்த தரிசனத்தோடு இணைஞ்சிக்கிட்டோம்னா கஷ்டம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. தரிசனத்தோடு இணையாமல் நம்மளுக்கு ஏத்தாப்புல ஒரு பாதையை பார்த்தோன்னு வைங்க, அப்போ கஷ்டம். ஆமென் சொல்லுங்களேன். மூணாவது, நம்ம எப்படி ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லணுமா? சாட்சியோடு சொல்லணும். சாட்சியின் வாழ்க்கை இல்லாமல் நீ சுவிசேஷத்தை, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொன்னேன்னு வச்சுக்கோயேன், என்ன செய்யறது? வராது. ஆத்தும அறுவடை வராது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? சாட்சியை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆமென் சொல்லுங்க. சாட்சி இல்லாமல் என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. ஒரு பிரதர் சொன்னார் ஒரு சாட்சி, அது சாட்சி சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு பொருத்தனையோட ஒரு 3 நாள் ப்ரேயர் பண்ணாராம்.
என்ன பண்ணாரா, பொருத்தனையோட ஒரு 3 நாள் ப்ரேயர். 2வது நாள் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட சொன்னாராம், ஆவியானவர்கிட்ட, ஆவியானவரே 2 நாள் இருந்துட்டேன், 2ஆவது நாள் முடிய போகுது, இன்னும் ஒரு சாட்சியுமே வரலையே அப்படி சொன்னாராம். அல்லேலூயா சொல்லுங்க. ப்ரேயரில் இருந்தால் ஏதாவது ஒரு சாட்சி வரணுங்க. ஆமென் சொல்லுங்களேன். அப்படி கேட்டாராம். ஜெபம் முடிச்சுட்டு வந்து பிள்ளைகளோட கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு டீ சாப்பிட்டு 2ஆவதும் ப்ரேயர் பண்ண போகிறேன்னு போயிட்டு படுத்து தூங்கிட்டாராம். ஏன்னா சாட்சி வரலையே. என்னவா சாட்சி வரல அப்படின்னு இவர் போயிட்டு வெறுப்பில், நிறைய வெறுப்பு வரும் தெரியுங்களா, ஆவியானவருக்கு நமக்கு நிறைய சண்டை வரும், கோபம்லாம் வரும், வெறுப்பு வரும். என்ன ஆண்டவரே செஞ்சீங்க இப்படிலாம் கேட்போம். இப்படிலாம் போயிட்டு தூங்கிட்டாராம். தூங்கி முடிச்சு ஒரு 2-3 மணி நேரம் தூங்கிட்டு எந்திச்சு வெளியே வராராம். அவர் பொண்ணு அவரை பார்த்து கேட்டுச்சான், அப்பா உள்ள அழகாக கீபோர்டு போட்டுக்கிட்டு இருந்தீங்க, எப்படி கீபோர்டு உள்ள நல்லா வாசிக்கிட்டே இருந்தீங்க, நல்லா வாசிச்சிங்க. ஏய் என்ன சொல்ற, நான் தூங்கிடுச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சாட்சி. அல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் செபிக்கிற இடத்துல ஆவியானவர் வரணும், ஆவியானவர் உலாவணும். அல்லேலூயா. ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம சாட்சியோடு அந்த என்ன செய்யணுமா, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லணும் ஒவ்வொரு நாளும். ஏன்னா நம்ம தெய்வம் யார், பேசுகிற தெய்வம். அவர் அமைதியாக இருக்கிறவே இல்லை. நீ அப்பான்னு கூப்பிட்டா அவர் உடனே மகனேன்னு சொல்லுவார். ஆனால் கேட்கறதுக்கு உனக்கு செவி திறந்திருக்கணும். உன் செவி அடைச்சி வச்சுக்கிட்டு நீ என்ன அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்புறம் எப்படி நம்ம சொல்லணும், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எப்படி பிரசங்கிக்கணும், சாட்சியோட பிரசங்கிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பந்தான் ஆத்தும அறுவடையும் வரும், முடிவும் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னும் ஒரு காரியம் என்ன சொல்லுங்க, நம்ம எடுங்களை வாசிங்களேன். அதே மத்தேயு 24:32-33 படிங்களேன். ம் 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 எப்பவும் வருவார். அப்போ வாசல் அருகே எப்பவும் வருவார். அல்லேலூயா. வாசல் அருகே எப்போ வருவார். கிளை விடம் போச்சு இல்லையா, துளிர் விடம் போச்சு இல்லையா, அந்த வசனத்தை படிங்களேன். 32. அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே கிளைகள் தோன்றி துளிர் விடும்போது, எது துளிர் ஃபஸ்ட்டு வருமா, கிளை ஃபஸ்ட்டு வருமா? ஏங்க கிளை ஃபஸ்ட்டு வருமா, துளிர் ஃபஸ்ட்டு வருமா? அப்போ இது ஏன் கிளை முதல்ல போட்டிருக்கு? படிங்க, திருப்பி படிங்களா அந்த வசனத்தை. அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும் போது. அப்படி தானங்க போட்டிருக்கு. நான் தப்பாக படிக்கிறேன்னா, கிளை வருமா துளிர் வருமா? துளிர் தான் வரும். அப்போ ஏன் கிளை போட்டிருக்கு? அவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தின பிறகு, நம்ம சுவிசேஷத்தை கேட்ட பிறகு, நம்ம ஊழியம் செய்யும் போது அவர் துளிர் விடுறார், அவர் வாசல் அருகே வருகிறார். நீ ஊழியம் செய்யாத வரைக்கும் அவர் வாசல் அருகே வரமாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். புரியலையோ? புரியுதா? நீ ஊழியம் செஞ்சாதான் அவர் வாசல் அருகே வருவார். ஏன்னா அவர் உன்னை கிளையா இருந்த உன்னை பரிசுத்தப்படுத்திட்டார், உன்னை வார்த்தையை கேட்க வைக்கிறார். தினம் அவர் வார்த்தையை கேட்க வைக்கிறார், அபிஷேகத்தை நிறைய வைக்கிறாரு. நீ துளிர் விடவே இல்லையே, நீ தான் கிளை. ஆமென் சொல்லுங்களேன். கிளையிலிருந்து ஒரு துளிர் வரணும்ல. ஆமென். அல்லேலூயா. ஆவியானவர் பேசுகிறாரா? ஆவியானவர் பேசுனா உங்கள் மேலே அப்படி பனிப்பனியாக அப்படி அபிஷேகம் இறங்கிக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தை வரும்போதில் அப்படி அப்படி உடம்பு ஒரு சிலுப்பு, அப்படி சிலுத்து ஒரு பனி இறங்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ தான் அந்த வார்த்தை உனக்குரியது. இல்லைன்னு அது உனக்குரியது இல்லை, பக்கத்தில் போயிடும். ஆமென் சொல்லுங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்யணுமோ, ஒரு வீட்டுக்குள்ளே போனவுடனே அந்த வீட்டை என்ன செய்யணும், வாழ்த்தணும். வாழ்த்தும் போது அங்கே வாழ்த்துக்குரிய ஆள் அங்கே இருந்தால் அவங்களுக்கு, இல்லைன்னா எனக்கு.
ரிப்பீட்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த அந்த அபிஷேகம் வந்து உங்க மேல, இந்த வார்த்தை வரும்போது ஒரு அபிஷேகம் பட்டுன்னு உங்க மேல அப்படி ஒரு சிலுப்பு அப்படி சிலுத்துச்சுன்னு வைங்களேன், அந்த வார்த்தை உங்களுக்கு, இல்லைன்னா அது எனக்கு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா எப்படியாவது அவருடைய ஊழியத்தை செய்யணும். எப்படி ஊழியம் செய்யணும்னா, கிரியையினால ஊழியம் செய்யணும். இப்போ நான் செய்கிற ஊழியமும் நீங்கள் செய்கிற ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம் தெரியுமா? விசுவாச ஊழியம். விசுவாசத்தில் செய்கிறோம், ஆனால் கிரியை நடப்பிக்கணும். நீங்கள் ஜெபிக்கிறீங்க, இந்த காரியத்துக்கு ஜெபிச்சுட்டு அந்த காரியத்தை வச்சுட்டு அப்படி போயிட்டேன் இப்படி வந்துட்டேன் எல்லாம் முடிஞ்சிச்சு, இது சொல்லிட்டு இருக்கோம், இது விசுவாசம். ஆமென் சொல்லுங்களேன். கிரியை இல்லாத விசுவாசம், கிரியை வேணும். கிரியைன்னு எப்படி செய்கிறது? ஆபிரகாம் தன் மகனை கொண்டு பலிபீடத்தில் கிடத்தி கிரியையினாலே விசுவாசத்தின் தகப்பனான். நீங்கள் என்னத்தை கிடத்த போறீங்க, என்ன செய்ய போறீங்க யோசிங்க. கர்த்தர் கிரியை செய்ய சொல்கிறார். அப்போ ஆவியானவர்கிட்ட கேளுங்க. ஆவிக்குரிய பிள்ளைகள் நீங்கள் ஆவியானவர்கிட்ட கேளுங்க, என்ன செய்யணும்ப்பா, எனக்கு சொல்லித்தாங்க, நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொன்னால் அழகாக சொல்லி தருவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் சொன்ன உடனே அதை போய் செய் அப்படின்னு சொல்ல மாட்டார். நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் அதை எப்படி செய்யணும்னு சொல்லி தருவார். சொன்ன உடனே கர்த்தர் என்ன சொல்லிட்டார், நான் போய் செய்ய போகிறேன் அப்படின்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அமைதியாக இருந்துருவார். சரி போய் செஞ்சுட்டு வா மகனே, போ அடி வாங்கிட்டு வா. வந்துட்டு அப்புறம் ஏன்பா அடிச்சிட்டாங்கன்னு கேட்டால், நீ எங்கே ஏன்ட்ட கேட்ட? அல்லேலூயா. கிதியோனை ஒரு வேலையை செய்ய சொன்னார். ஆனால் கிதியோன் என்ன செஞ்சிட்டாப்புல? அமைதியாக இருந்தாப்புல. அப்போ தான் கிதியோன்ட்ட சொன்னார், நீ போ அந்த தோப்பை வெட்டி போடு, அங்கே உள்ள மரத்தில் இந்த 2ஆம் காலையை கொண்டு என்ன செய். கர்த்தர் தானங்க சொன்னார். கர்த்தர் சொன்ன பிறகு அவருக்கு ஒரு இந்த வேலைலாம் தேவையா? அது அவளுக்குள்ள மனிதர்களுடைய வணக்கத்தை வாங்கி, மனிதர்கள் கொடுக்குற பலிகளை வாங்கி, அது வைராக்கியம் கொண்டு நின்றுட்டு கர்த்தர்ட்ட பேசும். ஆமென். உங்களை சுலவில் வச்சு புடைக்கனாலும் அது அவர்கிட்ட போய் பேசும். அவர் ஓகே 2 புடைச்சிக்கோ, இல்லை 10 நேரம் கூட புடைச்சிக்கோன்னு சொல்லுவார். ஏங்க பேதுருவே புடைக்க விட்டார், உங்களையும் என்னையும் புடைக்க விட மாட்டாரா? ஆனால் என்ன செய்வார்? விசுவாசம் குறைந்து போகாதபடிக்கு நம்மளுக்காக ஜெபிக்க ஒருத்தர் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காகவும் ஜெபிக்கக்கூடிய ஒருத்தர், வாக்கு கடங்கா பெருமிச்சோடு ஒருத்தர் ஜெபிக்கிற இருக்கிறார். அதனால கிருபையினால தப்பிச்சிட்டே வரோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ மத்தேயு 24:22 படிங்களேன். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும். ஆமென். எந்த நாட்கள்? அந்த நாட்கள். எந்த நாட்கள்? யாருக்கு? பைபிளில் வந்து அந்த ஜனங்களுக்கு தானே, நம்மளுக்கு இல்லை. நம்மளுக்கு கிடையவே கிடையாது. நம்ம ஃபுல்லாக கிருபையிலலாம் இருக்கோம். ஆமென். நம்மளுக்கு கிடையாது இல்லை இதெல்லாம். நம்மளுக்குன்னா நீ என்ன உபத்திரப்படுற அவர் மூலமா, அவர் சுவிசேஷத்துக்காக, அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்காக நீ என்ன உபத்திரப்படுற? நீ நினைச்சிருக்க மாதிரி உபத்திரம் உனக்கு வராதுங்க. அந்த நாட்கள் குறைக்கப்பட்டிருக்குது. இங்கே போனால் அப்படி ஆயிருமா, அங்கே போனால் அப்படி ஆயிருமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறல்ல, இந்த நீ நினைக்கிற காரியங்கள் என்ன செய்யாது, நடக்காது. அது குறைக்கப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா? நீங்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்ல போகும்போதுல அவர் சமூகத்தில் இருக்கணும், கேட்கணும். அவர் செய்ய சொல்லும் போதில் செய்யணும். அவர் செய்ய சொல்லும் போதில் பயப்படாமல் செய்யுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆபத்தோ நீங்கள் நினைக்கிற மாதிரி காரியங்களோ வராது. ஆமென். எனக்கு நடந்த ஒரு சாட்சி சொல்லி யாருக்குன்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ட்ரெயினில் சுவிசேஷம் சொல்லுவேன். இப்போ சொல்கிறதே இல்லை. அதுதான் இந்த வார்த்தை எனக்கு வந்திருக்கு. இப்போ சொல்லலை. நீ என்னடா இப்படி இருக்கேன்னு எனக்கு சொல்கிறார் இந்த வார்த்தையை. அல்லேலூயா. சொல்லும் போதில் ஒரு நாள் நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆண்டவர் சொன்னார், இப்படி இப்படி நடக்கும், இப்படி இப்படி நடக்கும் அப்படின்ட்டார். நான் காலையில் எந்திச்சு போயிட்டேன். போயிட்டு நான் பாட்டு சுவிசேஷம் ட்ரெயினில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். கண்டமானிக்கு சில ஆட்கள் திட்டுவானுங்க. ஒருத்தன் ட்ராக்கை வாங்கி வெளியே போட்டான். சரி ஒன்று, ஆண்டவர் சொன்னால என்ன நடந்துட்டு
ஒன்று. அடுத்த ஒருத்தன் வந்து என்னை விட மாட்டேங்கான். ஏய் நில்லு, ஏய் நில்லு, உன்னை போலீஸில் இப்படியே கூப்பிட்டு போயிடும், வா வா, மறைக்கிறான். ஆண்டவர் சொன்னதில் 2 நடந்துச்சு. அப்புறம் 3வது ஒன்று நடக்கணும். அப்படி ஜபத்தில் இருந்து அவர் ஏன்னா இத்தனை தடை தான் வரும். இந்த தடையில் ஒருத்தனும் ஒன்றும் செய்ய மாட்டான் எனக்கு சொல்லிட்டாரு. நான் போனேன், அதேமாரி தடை. அவன் வரும்போது ஓகே இது 1, இது 2, நான் எண்ணிக்கிட்டே போகிறேன். இது எப்படி இருக்கும்? ஆமென் சொல்லுங்களேன். இப்போ ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் சொல்லணும்னா சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் நினச்சிருக்க ஆபத்து என்ன செய்யாது, உங்களுக்கு வராது. கர்த்தர் அந்த நாளை குறைச்சிருக்கிறாரு. ஆனாலும் அவர்கிட்ட இருந்து கேளுங்க, அவர் சமூகத்தில் இருந்து கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. நல்லா ஜெபம் பண்ணிட்டு கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷமாவது அமைதியாக செய்யணும், உட்கார்ந்துருக்கும். ஜெபம் பண்ணி முடித்தவொடனே ஆமீன் போட்டு எந்திரிச்சு போகக்கூடாது. நானும் இப்போ நிறைய நாள் போகிறேன். நான் உத்தமன், நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு சொல்லலை. நானும் போய தான் செய்கிறேன். ஆனால் சில நாள் ஆவியானவர் உட்கார வைக்கிறார். அந்த நேரத்தில் சில தரிசனங்களை தரார், அந்த நேரத்தில் சில வார்த்தைகளை தரார், சில நேரத்தில் சத்தங்கள் என்ன செய்கிறார், கேட்குது. அப்போ ஜெபிச்சு முடிச்சுட்டு அவர் சமூகத்தில் அமைதி, அதுக்கப்புறம் ஜெபிக்கக்கூடாது. ஜெபிச்சு முடிச்சிட்டோன்னு நினைக்கிறோம்ல, அதுக்கப்புறம் ஜெபிக்காமல் என்ன செய்யணும், அமைதியெல்லாம் உட்காந்துருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு புதுசு இல்லை. கர்த்தர் உங்களை நடத்துகிற விதயமே வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா உங்கள் பிள்ளைகள்கிட்ட நான் சண்டே ஃபோன் பண்ணி கேட்பேன், இங்கே உள்ள பிள்ளைகள்கிட்ட, இன்றைக்கி ஆராதனை எப்படி இருந்து, நல்லா இருந்துச்சு, ஓகே. அடுத்தல ஒரு வார்த்தை வரும், எப்போவுமே இங்கே ஆராதனை நல்லா தான் இருக்கும். எப்படி? அது நம்ம ஈகோ டச் பண்ணுறது. நீ நல்லா இல்லாத ஆகாரம் தான் சாப்பிட்ற, நாங்கள் எப்போவுமே புஷ்டியான ஆகாரம் சாப்பிட்ற மாதிரி. அது புரியுதா உங்களுக்கு? நீ சரியில்லாத ஆராதனைக்கு போகிற, உனக்கு பழைய சோறு தான், நாங்கள் பிரியாணி சாப்பிட்றோம்ல அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் எப்போவுமே பிரியாணி தான் சாப்பிடுவோம், உங்களுக்கு வீட்டில் குழம்புனா நாங்கள் என்ன முடியும், இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அதுதான் அர்த்தம். புரியுதா இல்லையா? ஆராதனை எப்படி இருந்துன்னா நல்லா இருந்துச்சு, இந்த வார்த்தை கொடுத்தாங்க, இப்படி கொடுத்தாங்கன்னு சொல்லணும். ஆராதனை எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எப்போவே இங்கே ஆராதனை நல்லா தான் இருக்கும். சரி நீ வை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, அப்புறம் இன்னொரு வசனம் எடுத்து படிக்கலாம். 24 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 42 46 படிங்களேன். 42 தான். பாக்கியவான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன செய்யணும், ஆயத்தமாக இருந்து விழித்திருக்கணும். ஆயத்தம் இல்லாமல் விழித்திருந்தால் தூங்கிடுவோம். எப்படி இருக்கணும், இன்றைக்கி ஒரு கல்யாண வீட்டுக்கு போக போகிறோம், இல்லை நாளைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போக போகிறோம், இல்லை நாளைக்கு ஒரு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குன்னா அன்னைக்கேவா செய்வோம்? ஆயத்தமாகுமா இல்லையா? ஸோ ஆயத்தம் இல்லாமல் கர்த்தர் சமூகத்துக்கு போனீங்கன்னா தூக்கம்தான் வரும். கர்த்தர் சமூகத்துக்கு போகிறோம்னா நம்ம என்ன செய்யணும், முன்னாடி மனது ரீதியில், உடல் ரீதியில், வசன ரீதியில் நம்ம என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். ஆயத்தம் இல்லாமல் அவர் சமூகத்துக்கு என்ன செய்யக்கூடாது. போனால் போகலாம். நானும் இன்னைக்கு போகாமல்ல, நான் ரெகுலராக போகிறது தான் செய்கிறேன். ஆனால் தூங்கிடுவேன். தூங்கிட்டு எழுச்சி முடிச்சு தலையில் ஐயோ மன்னிச்சிருங்கப்பா பார்ப்பேன். அப்போ தான் தெரியுது நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஆயத்தம் இல்லாமல் வந்திருக்கோம். ஆயத்தம் இல்லாமல் அவர் சமூகத்துக்கு போகிறோம். அப்புறம் உண்மை இல்லாமல் அவர் சமூகத்துக்கு போகிறோம். எப்படி இல்லாமல்? உண்மை. ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் சத்தியம். அவர் சத்தியமானவர் இல்லையா? அவர் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கன்னு இருக்காரு. ஆனால் இன்றைக்கி நம்ம உங்களை சொல்லுங்க, என்னதான் நான் சொல்லிக்கிறேன். அல்லேலூயா. எவர்கிட்ட கேட்டாலும் இங்கே வர்றதுக்கு வைங்களேன், நான் பொய் சொல்லாமல் லீவு கேட்கணுன்ட்டு போனேன். லீவு கேட்குறதுக்கு நான் பொய் சொல்லக்கூடாது. அவர் சரி டென்ஷனில் இருக்கார் என் பிரின்ஸிபல். நான் போயிட்டேன் உள்ளே போகும்போது 4 பேர் கிளர்க்கு சொல்கிறான், ஏய் போவதரா ரொம்ப டென்ஷனாக இருக்காரா, போவதரா லீவ் தரமாட்டாரா. நான் சோத்திரம் சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். போனோன்னு அவர் கேட்குறாரு, என்ன ஊருக்கு போகிறீங்களா? ஆமாம் சார். லீவ் வேணுமா? ஆமாம் சார். சரி, யாராவது ஒரு ஆள் அனுப்பிடுங்க போங்க. இன்னும் ஒரு அது இந்த பொய்யில் நான் எப்படி தப்பிச்சேன் பாருங்கள்.
என்ன டிக்கெட் போட்டிங்களா ஊருக்கு போகிறதுக்கு? ஆமான்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. டிக்கெட் போடலன்னா ம் 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 வாயை திறந்து சொல்லலை. ஆமின்னு சொல்லுங்களேன். அதே எனக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தாரு. பொய் சொல்லணும்னு வந்துச்சுன்னு வச்சுக்கேன், வாயை திறந்துடாத. அந்த இடத்துல பொய் சொன்னாதான் காரணம் நடக்கும்னா வாயை திறக்காதங்கிறார். இல்லையா? அவர் நாம் நிற்கிறத பார்த்துட்டு ஊங்குறானா ஆங்குறானான்னு தெரியாமல சரி போ அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் தான் டிக்கெட்டே எடுத்தேன். இல்லையா? வெயிட்டிங் லிஸ்ட்டில் டிக்கெட் எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் சரி கற்றுக்கு நான் மகிமைப்படுவதாக. ஏன் சொல்கிறேன்னா, உண்மை இல்லாமல் அவர் சமூகத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. உண்மையாக இருக்க பிரயாசப்படணும். முடியாது தான். உலகம் பூரா பாவமான உலகத்துக்குள்ள நம்ம என்ன செய்கிறோம், தரிசிக்கிறோம், போகிறோம், வரோம். கஷ்டமான காரியங்கள் தான். ஆனால் பிரயாசப்படணும். உண்மையாக இருக்கிறதுக்கு பிரயாசப்படணும். நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் உண்மையாக இருக்கணும், நான் வந்து பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு பிரயாசப்படணும். பொய் சொல்லக்கூடிய சூழல் வந்து எனக்கு சொல்கிற அந்த ஊழியக்காரர் சொன்ன மாதிரி வாயை என்ன செஞ்சிடாதீங்க, திறந்துடாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்களேன். அப்புறம் தன்னுடைய ஆஸ்தியில் தேவனை மகிமைப்படுத்தும். எப்படி கொடுக்க சொன்னார்? தன்னுடைய ஆஸ்தியில் ஒன்று ஆஸ்தியில் இருக்கிறதுல எடுத்து என்ன செய், பிச்சை போடு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்படி நம்ம கர்த்தருடைய ஆராதனை செய்யும் போதில் நம்ம பாக்கியவான்களாக இருப்போம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாக்கோபு 17:2-14 படிங்களா? ஃபஸ்ட்டு 2:14 படிங்க. யாக்கோபு 2 ஆ ஆ ம் 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 அல்லேலூயா. ஸோ விசுவாசம் ரட்சிக்காது, கிரியை தான் ரட்சிக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த கிரியைகளில் எப்படி இந்த கிரியைகளில் வரணும்னு மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். மணி ஆயிட்டு. அல்லேலூயா. முதல்ல வந்து கொஞ்சம் பலன் இருக்கும்போது கிரியை செய்யும். அதிக பலன் வந்த பிறகு கிரியை செய்யணும்னு சொல்லக்கூடாது. வசனத்தெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. கொஞ்சம் பலன் இருக்கும்போது என்ன செய்யணுமா, நம்ம கிரியைகளை நடப்பிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா சொல்றேன், நம்மளுக்கு என்ன செய்யணுமா, முடிவு பரிந்தும். எப்படி பண்ணணும்? கொஞ்சம் பலன் இருக்கும்போதுலேயே நம்ம கிரியை செய்யணும். அப்புறம் முடிவு பரிந்தும் என்ன செய்யணுமா, கிரியை செய்யணும். ஏன்னா பிலிப்பியர் 2:8 சொல்லியிருக்கு, அவர் சிலுவையின் மரண பரியந்தமும் என்ன செஞ்சாரா, தாழ்த்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு கிரியைகளையும் நம்ம தேவன் நம்மளை நடத்துகிறார். அந்த கிரியைகள் தான் நம்ம என்ன செய்து நடத்தி கொண்டு வருது. அந்த கிரியின் மூலமா நம்ம விசுவாசத்தை அதிகப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்புறம் சொல்றாரு, அது நான் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன், சொல்லிடுறேன். ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம நிறைவு உள்ளவனா பார்த்தாதான் பேசுவார், கிரிகளை நடத்திக்க சொல்லுவார். நிறைவு உள்ளவனா பார்க்கலன்னா நம்மளை வேற மாதிரி சொல்லுவார். அது அந்த வசனத்தை மட்டும் சொல்லிடுறேன். 3:2 ஒரு வாசிங்க. அதை வெளிப்படுத்தல் விழித்துக்கொண்டு எதை ஸ்திரப்படுத்த சொல்றாரு? ஏன்? அவனுடைய காரியங்கள் கர்த்தர் சமூகத்தில் நிறைவாக காட்டப்படவே இல்லை. எந்த கிரியை அவனை ஸ்திரப்படுத்த சொல்றாரு? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்மளுடைய கொஞ்ச பலன்ல அவருக்காக ஓடம் போச்சுல, அப்புறம் என்ன செய்யலாம், நம்ம முடிவு பரிந்தும் நம்மளுக்கு அவருக்காக நிற்கும் போச்சுல, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது இந்த விசுவாசத்துல ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நம்ம சொல்லிட்டு வரும் போச்சுல, நம்ம நிறைவுள்ளவர்களா இருக்கும். அவர் சமூகத்துல நம்ம பொய் சொல்லாம, அப்புறம் என்ன சொன்னோம், விழித்து கொண்டு ஆயத்தமாய் விழித்து இருக்கிறனும், பாக்கியவான்களா இருக்கணும். இதெல்லாம் செய்யும் போச்சுல கர்த்தருடைய வார்த்தை வருது, நிறைவுள்ளவன் அவர் சமூகத்துல காணப்படலைன்னா அவர் உன்னை சொல்றாரு, எப்படி சாகிறதுக்கு ஏதுவானதை நிஸ்திரப்படுத்துங்க. சொல்லுங்களேன். அது எல்லா கிரியிலும் சொல்றாங்க. 22:12 நினைக்கிறேன். வெளிப்பட்டு 22:12-14
அவனவன் செய்த கிரியைகள் இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கக்கூடிய பலன் அந்த கிரியை என்ன கிரியைனா ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்றதுதான் கிரியை. நான் என் குடும்பத்தை கட்டினேன், என்னோட பிள்ளைகளை படிக்க வச்சேன், என்னோட காரியங்கள் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் அப்படி சொல்றது கிரியை அல்ல. ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்றதுதான் கிரியை. அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்றதுக்கு நீங்க ஆயத்தமா போறீங்களா, அவர்கிட்ட கேட்குறீங்களா, இல்ல அவரோட உறவாடுறீங்களா, அவரோட உங்களை பலப்படுத்துறாரா, அவங்களுக்கு காரியத்தை வெளிப்படுத்துறாரா, இதெல்லாம் வச்சுக்கிட்டு பொறுமையோட அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்றீங்களா, அதைத்தான் அவரோட அந்த கிரியைகள் வரும். அவனுக்கு அடிக்கக்கூடிய பலன் அவரோடு கூட வரும். அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார்.